உங்களுக்கு ஆண்டவர் வெயிட்டிங் பீரியட் வச்சிருக்கிறாருன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, உண்மைதான். சில பேர் ஆண்டவர் காத்திருக்க வச்சிருக்கிறாருல்ல. உங்க காத்திருக்கிற நேரத்தை ஆண்டவர் பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுவார். எஸ்தர் 2:23 இந்த காரியம் ராஜாவினுடைய சமூகத்தில் இருக்கிற 4 புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்படுது. என்ன எழுதி வைக்கப்படுதுன்னா, மொர்தெகாய் வந்து 2 பேரை ராஜா விரோதமாக டாக்டிசமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணுற 2 பேரை அவங்க வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டி எச்சரித்ததுனால அவருடைய பெயரை ரிவார்டு புக்கில் எழுதி வைக்கிறான். பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வார்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயரை உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் மேலே எழுதி வைப்பார். குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா உங்கள் வயிற்றில் கை வச்சு உங்கள் குழந்தைக்கு கத்தர் என்ன பேரை கொடுத்துருக்கிறாரோ அந்த பேரை சொல்லி சீக்கிரமாக எனக்குள்ள நீ கற்பம் தரிக்க போகிறேன்னு உங்கள் வயிற்றை பார்த்து கற்பத்தை பார்த்து நீங்கள் பேசணும். உங்களுக்கு எந்த ஊரில் ஆண்டவர் வேலை கொடுக்க போகிறேன், எந்த இடத்த உங்களுக்கு உயர்த்த போகிறேன்னு சொல்கிறாரோ அந்த இடத்த பேரை சொல்லி நீங்கள் கால் பண்ணணும். 2வது, ராஜா நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அரண்மனை வாசலில் இருக்க மொர்தெகாயினுடைய பேர் எங்கே எழுதப்பட்டுச்சு? 4வது புஸ்தகத்தில். இப்ப ராஜாவோட தூக்கத்தை ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணி இந்த புக்கை வாசிக்க வைக்கிறார். உங்க பிளெஸிங் எழுதப்பட்ட இடத்த யாரை கொண்டு கத்தர் திருப்புமனை கொடுக்கணும்னு உங்களுக்கு ரெட்டிப்பான கணத்தை கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாரோ அந்த நபருடைய கண்களில் கத்தர் காட்டுவார். இந்த ரெட்டிப்பான கணம் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்றதுக்காக இல்ல. கத்தர் சில பேர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, சீக்கிரமா இந்த ரெட்டிப்பான கணம் உங்க குடும்பத்தை தேடி வரப்போகுது.